திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுதந்திரங்கள் சிவாச்சாரியர்களிடையே தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருதப்படக்கூடிய வெற்றிவேர் சப்பரம், அதாவது சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி இன்று நடக்க இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் குவிந்தனர். அதாவது இந்த வெற்றிவேர் சப்பரம் ஏற்றத்தை கண்டால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை மக்கள் கருதி இந்த சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர். இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு 5 மணிக்கு சண்முகருக்கு உருகு சட்ட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி சண்முகர் 2ஆம் பிரகாரம் சொல்லக்கூடிய ஐராவதம் மண்டபம் வந்தடைந்தார். அங்கு சுவாமி சண்முகருக்கு நகை சாத்தப்பட்டு சுவாமி சண்முகர் சன்லாஸ் மண்டபம் அங்கு அவருக்கு அலங்காரம், தீபாரதனை, புஷ்பாஞ்சலி நடைபெற்று எழுந்தருள் நிகழ்ச்சி தான் இன்று நடக்க இருந்தது. இந்த நிலையில சுவாமி சண்முகர் ஐராவத மண்டபம் வந்தடைந்த போது சுவாமிக்கு நகை சாற்றுவதில் கோவிலில் உள்ள சுதந்திரர்களுக்கும் சிவாச்சாரியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக சுவாமிக்கு நகை சாற்றப்படாமல் சுவாமி சப்பரமும் புறப்பாடு இல்லாமல் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில கோவில் நிர்வாகம் தரப்புல இரு தரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாக சுவாமி சப்பரம் புறப்படவில்லை என்பதால் பக்தர்கள் வருத்தத்துடன் காணப்பட்டு வர்றாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். மேலும் சுவாமி சப்பரம் புறப்பாடு தாமதமானதால் ஆன்மீகவாதிகள் மற்றும் பக்தர்களிடையே இது ஒரு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்குமார்.